தமிழக விவசாயி அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். நான் இப்போ எள்ளு தோட்டத்துக்கு வந்திருக்கேன். இப்போ எள்ளு வந்து பார்த்திங்கன்னா இந்த செசாம்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில். இப்போ இந்த எள்ளு தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 நாள் 40 நாள் ஃபீல்டாக இருக்கும். இப்போ மெயினாக வந்து நிறைய பூ பிடிச்சிருக்கு இந்த டைமில். இந்த பூ பிடிக்கிறது பாருங்கள். இப்போ அந்த பூ பிடிக்கிற டைமில் இந்த மாதிரி காய் நிறைய வைக்க ஆரம்பிக்கும் மெயினாக. அதே மாதிரி பூவும் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் இந்த பூ நான் காமிக்கிறேன் அப்படிங்கும்போது, அதாவது இந்த பூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன லார்வா நிறைய இருக்கும், புழு நிறைய இருக்கும். இந்த புழு வந்து என்ன பண்ணுன்னா இந்த பெட்டல்ஸ் நம்ம சொல்லுவோம், அந்த பூவோட இதழ்களை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த பூ வந்து நிறைய டிராப்பிங் ஆகும். அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த உயிரியல் மெத்தடில் நீங்கள் பெவேரியா பேசினா அப்படிங்கிற ஒரு மருந்தும் கொடுக்கலாம். கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயோஸ்டிமுலண்ட் வந்து ஹியூமிக் ஃபல்விக் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து கொடுக்குறதுனால இந்த பூ கொட்டுறதோடது வந்து நிற்கும், புழு வந்து நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும். நான் இப்போ கெமிக்கல் மெத்தடில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து குளோரோடெட்ராப்ரோனேல் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. அதே இதில் வந்து ப்ளூ பெண்டமைட் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது, இமாமெக்டின்ங்கிற ஒரு மருந்து இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து தேவைக்கிறத மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா ஏதோ ஒரு மருந்து கொடுத்தா போதும், கண்டிப்பாக இதோட ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 20-25 நாளையில் இன்னும் காய் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கதிர் நாவாய் பூச்சி அப்படிங்கிற ஒரு பூச்சி வந்து அதிகமாக தாக்கும். அதோட வீடியோ நான் இன்னும் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காய் வந்து நல்லா முத்தி உங்களுக்கு இன்னும் அடுத்தபடியான அந்த இது வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்கும். இப்போதைக்கு வந்து இந்த பூ உதறதை தடுக்கிறதுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புழு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வந்து நான் சொன்ன மருந்தை வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.